புத்திர் பாடல்ல இந்த பாட்டு இருக்கு. ஐயாவுக்கு தெரியும், இந்த பாட்டு எழுதி ரொம்ப வருஷமாச்சு, அதனால ஐயாவுக்கு தெரியும். ஐயா ஒரு சி மேஜர்ல கன்சர்ட் பண்ணி ஆமா அதேதான். அருள் வரம் தருவாய் கலைகளின் முதல்வா, அருள் வரம் தருவாய் கலைகளின் முதல்வாவும் திருவருள் தனையே தினமும் நான் பாடிட, அருள் வரம் தருவாய் கலைகளின் முதல்வா. பாடும் வரங்களும் பேசும் வரங்களும், பாடும் வரங்களும் பேசும் வரங்களும், பரிசுத்த ஆவியின் ஞான வரங்களும், நாடும் அன்பர் எமக்கு நல்வரங்கள் ஈந்து, நாடும் உண்மை சார்ந்து வாழ வரம் தருவாய், அருள் வரம் தருவாய் கலைகளின் முதல்வா. ஆமா, பல்லவி ஒரு சரணம் தான் பாடுறேன் இல்லையா? எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐயா எனக்கு சொல்லல. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று சொல்லி இருந்தாரு ஆக்சுவலி, இன்னைக்கு ஏன் சொல்லலைன்னு எனக்கு தெரியல. என்னடா மத்தியான சாப்பாட்டு வர நம்ம இங்க இருந்தே தீரணும். அவர் யோசிக்கிறார், தெரியாம சொல்லாம விட்டுட்டேயா ஒன்ன, இப்ப பார்த்தா நான் சொல்லி இருக்கேன்னு போல தெரியுதே அப்படின்னு. கவலைப்படாதீங்க தம்பி, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. அவர் மூக்குத்திரிக்கு கூட்டிட்டு போனதை பத்தி சொன்னாரு, எனக்கு சந்தோஷமா இருக்கு தம்பி. ஆமா, உங்களை எங்க பிள்ளைகள் எல்லாம் நாங்க தம்பின்னு தான் சொல்லுவோம், அவங்க என்னை அண்ணன்னு சொல்லுவாங்க. அண்ணே, அக்கா, தம்பி, தங்கச்சி. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். எங்களிடத்திலே படித்த நல்ல பிரில்லியன்ட் மாணவர்களிலே ஒருவர் என்று அந்த காலத்திலேயே எம்ஏ படித்துவிட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்த ஒரு அருமையான ஆண்டவருடைய அடியார். அவருடைய திருச்சபையிலே வந்து அவருடைய ஊழிய காலத்திலே பங்கு வருவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவர் என்னுடைய மாணவர் தான். ஆமா, அவரும் என்னிடத்திலே படித்தவர். ஆகினாலே மாணவர்களிடத்திலே வந்து பிரசங்கம் செய்வது எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் என்னை அழைத்திருக்கிற நண்பருக்கு, தம்பிக்கு நன்றி. சரி, எதற்காக நாம் காணிக்கை கொடுக்கிறோம்? அதான் இன்னைக்கு கேள்வி. எழுதுங்க எல்லாரும் எழுதுங்க. கோயிலுக்கு வரும்போது என்னெல்லாம் கொண்டு வரணும் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் கொண்டு வரணும், பாட்டு புத்தகம் கொண்டு வரணும், ஒரு டைரி கொண்டு வரணும், கட்டாயம் பேனா கொண்டு வரணும். அவன் பேப்பர் காமிக்கிறா பாப்பா, வெரி குட். ஒரு டைரி கொண்டு வரணும் அல்லது பேப்பர் கொண்டு வரணும், பேனா கட்டாயம் கொண்டு வரணும். ஓசி வாங்கினா கொடுத்துட்டு போயிடணும், கட்டாயம் கொண்டுட்டு போக கூடாது. சரியா? அதனால எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி வையுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு பயன்படும். எதற்காக நாம் காணிக்கை கொடுக்கிறோம் என்பதுதான் இந்த நாளின் தலைப்பு. Why do we give offering? Why do we celebrate harvest festival? எதற்காக நாம் காணிக்கை கொடுக்கிறோம் என்ற கேள்வி எழுப்பினேன். நண்பர்களே, 4 அல்லது 3 விடைகள் எனக்கு வந்தன. 4 விடையா 3 விடையான்றதை பார்ப்போம். முதலாவதாக விடுதலையின் அடையாளமாக காணிக்கை கொடுக்கிறோம். எழுதிக்கிறீங்க, விடுதலையின் அடையாளமாக காணிக்கை கொடுக்கிறோம் என்பதுதான் முதலாவது பதில். அதற்கு ஆதாரமாக கிறிஸ்துவ கீர்த்தனைகளிலிருந்து இன்னொரு பாட்டு பாட போறேன். நீங்க நிறைய பாட்டு பாடுவேன், சரியா? சந்தோஷமா இருக்கிறது பாருங்க. நிறைய பாட்டு பாடுவேன். எடுக்க பார்க்கலாம். எங்க இருக்கு தெரியுமா? தோத்திர பண்டிகை தினமதிலே. என்ன பாட்டு? ஆமா, தோத்திர பண்டிகை தினமதிலே தோத்திரம் செய்வோம் என்ற ஒரு பாட்டு இருக்கு. எத்தனாவது பாட்டுன்னு பாருங்க. எத்தனாவது பாட்டு? 300வது கீர்த்தனை. 300வது கீர்த்தனைக்கு போவோம். நிறைய பாட்டு இன்னைக்கு பாட போறோம். எடுங்க 300வது கீர்த்தனை இருக்கா?
எங்க இருக்கு? 300வது கீர்த்தனை. ரைட். யமுனா கல்யாணி, கல்யாணி ராகத்திலே பாட போறோம். ஐயா கல்யாணி கொடுங்க ஐயா. சேர்ந்து பாடுவோம். எங்களை சேர்ந்து பாடு பண்ணிருக்கீங்களா ஐயா? இங்க படி பண்ணலையா? பார்த்தீங்களா? தோத்திரம் பண்ணிருக்கீங்க. ஒரு பாட்டு இருக்கு, நான் வந்துதான் பாடணும் இருந்திருக்கு. எடுத்துறீங்களா? உத்திர பண்டிகை ஆசரிப்போமே, துயகம் கூறிய பக்தியால் நாமே. உத்திர பண்டிகை ஆசரிப்போமே, துயகம் துளி நீளத்தினை பண்படுத்தினதன்றே, பகரும் மூகில் கொடுமை படுத்தியதென்னே. கடவுளே பயிருக்கு, கடவுளே பயிருக்கு கனமழை பெய்வித்தானே. கடவுளே பயிருக்கு கனமழை பெய்வித்தானே. படம் கதிக்கவும் செய்வித்தாரே. தோத்திர பண்டிகை ஆசரிப்போமே, உயகம் கூறிய பக்தியால் நாமே. அப்போ 4 பாயிண்ட் சொல்ல போறேன். 1, விடுதலையின் அடையாளமாக நாம் காணிக்கை கொடுக்கிறோம். சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. We give offering because it is the symbol of liberation. சொல்லுங்க, deliverance, liberation, salvation, redemption எல்லாம் ஒண்ணுதான் என்ன பொறுத்தவரை. என்னென்ன வார்த்தைகள் இருக்கு பாருங்க. salvation, redemption, deliverance, liberation. நான் independence கூட நல்லா இருக்கே, அது கூட சொல்லலாம். அவர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம விடுதலை திருநாள் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி. அதனாலே நாம் விடுதலை செய்யப்பட்டவர்கள், அதனாலே நாம் காணிக்கை கொடுக்கிறோம். கொஞ்ச நேரம் எக்ஸ்போஸ் பண்ணவா, அது கொஞ்ச நேரம் இன்டர்பிரேட் பண்ணவா. இந்த உபாகமம் 26வது அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன் உபாகமம் 26வது அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன்? யார் சொல்லுவா? ஏன் உபாகமம் 26வது அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன்? சொல்லுங்க. அத ஒண்ணுல குறைச்சு ஒண்ணுலதான் இருக்காது. நம்பிப்படையல் விழா அங்க நடக்குது. அங்க நம்பிப்படையல் விழா நடக்குது. என்னடா அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ உன்னுடைய உரிமை சொத்தாக உன் கடவுளாகி ஆண்டவர் கொடுக்கிற நாட்டுக்கு சென்ற பொழுது அங்க சொல்லி பாருங்க 5வது வசனம், நீ உன் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையிலே அறிக்கையிட்டு கூற வேண்டியதாவது. ஒரு கூடையில வச்சு இல்லையா ஜாமான கொண்டு வந்து, இங்க நிறைய கூடை இருக்குங்க. ஐயா ஜிம்மையா கொஞ்சம் சொல்லுங்க, என்னதான் இருக்குன்னு சொல்லுங்க. என்னென்னலாம் இருக்கு? எடுத்தது மைசூர் பாக்கு மனசுல இருப்பாரு. என்னங்க 100 ஜாமான் இருக்கு, அவருக்கு மனசுல வர்றது எது? மைசூர் பாக்கு. யாராருக்கு என்ன? நீங்க டயபெட்டிக் பேஷண்டா இல்லையா? ஆமான்றது பாருங்க. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு முதல்ல மனசுல வர்றது மைசூர் பாக்கு. வேற என்னையா இருக்கு? என்ன பொம்மை இருக்கு, அப்புறம்
கூட கூடையா நிறைய இருக்கு. கூட கூட கூடையிலே வைத்து எத்தனாவது வசனம்? 3வது வசனம் வாசிங்க. ஆமா ஆமா போதும். ஒரு கூடையிலே வைத்து நீங்க வச்சிருக்க மொழிபெயர்ப்புல அவனை நோக்கி இருக்கு. அவனை இவனை எல்லாம் பேசக்கூடாது. பாருங்க, நான் வச்சிருக்க மொழிபெயர்ப்புல எப்படி தெரியுமா? அன்றைய நாளிலே அங்கு பணியில் இருக்கும் குருவிடம் சென்று அவரை நோக்கி. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? அவனை நோக்கியா அவரை நோக்கியா? சொல்லுங்க. அப்படித்தானே பேசணும். ஏன் இன்னும் அவன் வேணும் இருக்குறீங்க? ஓகேயா? ஆமா, அவரை நீங்க வச்சிருக்கிறது நான் வச்சிருக்கிறது ஒண்ணுதான். அவரை நோக்கி சொல்லுங்க. கூடையிலே எடுத்து கொண்டு போய் அவரை நோக்கி. அது என்னன்னா 5வது வசனம் பாருங்க. நீ உன் கடவுளாக ஆண்டவர் முன்னிலையிலே அறிக்கையிட்டு கூற வேண்டியதாவது. 5வது வசனம் வாசிங்க. அப்பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நின்று சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரியா தேசத்தானா இருந்தார். அவர் கொஞ்சம் ஜனங்களோட போய் அவ்விடத்தில் பரதேசியாய் சஞ்சரித்து பெரிய பலத்த திரட்சியான ஜாதியாக மாறினார். அப்பொழுது எகிப்தியர்களை ஒடுக்கி, அந்த வசனம் இருக்கு பாருங்க, எகிப்தியர்களை ஒடுக்கினார்கள், துன்புறுத்தினார்கள், கடுமையான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினார்கள். அப்போது எங்கள் மூதாதையின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். எங்கள் ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அருஞ்செயல்களாலும் ஆண்டவர் எங்கள் எகிப்திலிருந்து புறப்பட செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன். பாயிண்ட் அவ்வளவு. ஆகையினாலே நாம் காணிக்கை கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை விடுதலை செய்தபடியினாலே உங்களுக்கு தோற்றம். இந்த 2 விடுதலை. ஒன்று பாவத்திலிருந்து விடுதலை. அது உண்மைதானே? அது உண்மைதானே? ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து ரட்சித்தார். நம்மை தம்முடைய பிள்ளைகளாக சொல்லுங்க மாற்றினார், ஏற்றுக்கொண்டார். அவருக்காக வாழும்படியான கிருபையை நமக்கு கொடுத்தார். ஆமாவா இல்லையா? முடிக்கிறத பாருங்க. ஆமாவா இல்லையா? அவங்க மட்டும் தான் சொல்லணுமா? நம்ம சொல்ல கூடாதா? வீரமணி ஐயா, கர்த்தர் உங்களை ரட்சித்தார், பாவத்திலிருந்து ரட்சித்தார். அது ஒரு விடுதலை. அது ஒரு பக்க விடுதலை. இன்னொரு விடுதலை என்ன தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. அல்லேலூயா. உண்மை நண்பர்களே, நம்முடைய முன்னோர் எவ்வளவு அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாங்க தெரியுமா? பிள்ளைகளே, தெரியுமா தெரியாதா? இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு தெரியாதுமா? இங்க இருக்கிற 70 வயது பாட்டியிட்ட கேளுங்க. வாலிப பிள்ளைகளே, இங்க இருக்கிற 70 வயது பாட்டியிட்ட தாத்தாட்ட கேளுங்க. உங்களுடைய தாத்தாவுக்கு தாத்தா எப்படி அடிமையாக வாழ்ந்தார் என்று அவங்க சொல்லுவாங்க. முதியவர்களிடத்திலே கேளுங்க. கன்னியாகுமரியிலிருந்து தொடங்கி காஷ்மீர் வரையிலும் நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் ஏன் கிறிஸ்தவத்தை தழுவினார்கள் தெரியுமா? நம்மை அடிமைகளாக ஆக்கி வைத்திருந்தார்கள். கன்னியாகுமரியில மகளே, நம்முடைய பாட்டியம்மா மாறாப்பு சேலை போட முடியாது. தெரியுமா தெரியாதம்மா? தெரியுமா தெரியாதா? ஐயா சொல்லுங்க ஐயா, படிச்சிருக்கிறோம்ல. மாறாப்பு சேலை போட முடியாது. நம்ம பாட்டி விரட்டி விரட்டி அடிப்பாங்க. திருவிதாங்கூர் மகாராஜாவுடைய காலத்துல சனாதனம் என்ற ஒரு அரக்கன், மனு தர்ம சாஸ்திரம் என்ற ஒரு அரக்கன், நேற்றைய தினத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன், விரட்டி விரட்டி அடிப்பாங்க. நம்ம மக்கள் அவர்களுடைய கோயிலுக்குள்ள போக முடியாது. மதுரையில செருப்பு போட முடியாது. திருச்சியில செருப்பு போட முடியாது. அப்படி வாழ்ந்த நம்முடைய மக்கள், நம்முடைய முன்னோர் இன்னைக்கு மதுரையில இருக்கப்படி. ஆகையினாலதான் நம்ம மக்கள் கும்பல் கும்பலாக என்ன சொல்லுங்கமானே, மாஸ் மூவ்மெண்ட் கிறிஸ்தவரானாங்க. மிஷனரி வந்து கட்டி முடிச்சாரு. எங்க தாத்தா நினைச்சாரு, எங்க அப்பாவுடைய தாத்தா அவர்தான் கிறிஸ்தவரானார். எங்க தாத்தா நினைச்சாரு, என்னடா இது வெள்ளக்கார மனுஷன் நம்மள வந்து என்ன பண்றாரு, கட்டி பிடிக்கிறாரு. கட்டாயம் இந்த கடவுள் தான் உண்மையான கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுதான் கிறிஸ்தவரானாரு எங்க தாத்தா. ஆகையாலே விடுதலையின் அடையாளமாக, எங்களை ஏற்றுக்கொண்டதின் அடையாளமாக,
எங்களையும் மனிதர்களாக்கியதன் அடையாளமாக இன்னைக்கு ஜிப்பா போட்டு சஃபாரி போட்டு ஐயா அவர் வேற என்ன வீரமணி ஐயாவுக்கு சஃபாரி ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. அது சஃபாரி வீரமணினே சொல்லலாம் போல தெரியும். மாப்பிள்ளை வீரமணியா? இயேசுவே ரட்சியம். அவர் யாருக்கு மாப்பிள்ளை? எல்லாருக்கும் மாப்பிள்ளையா? என்ன குரு மாப்பிள்ளையா? இவரை பாருங்க, ஏங்க ஏங்க அநியாயம் பண்றீங்க? பாவம் அவர் நாயா பேயா அலைகிறார். அவர் அலையிறத பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. ராத்திரி 11 மணி நேரம் அங்க உட்கார்ந்து இருக்குது. நீ தூங்குனா தான் நான் போவேன். அவரு நீங்க காலையில ஓடியாண்டாரு. அதனால இன்னைக்கு நாம சஃபாரி போட்டிருக்கோம், கோட் சூட் போட்டிருக்கோம், செருப்பு போட்டிருக்கிறோம், தைரியமா இருக்கிறோமால காரணம் கடவுள் தந்த சொல்லுடா விடுதலை. சொல்ல கடவுள் தந்த விடுதலை. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் குடும்ப நன்றி. நல்லா படிச்சையில எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கீங்க. கடவுளுக்கு தோத்திரம். நம்முடைய பாட்டிமாரு திருநெல்வேலியில மாராப் சேலை போட முடியாதுடா. நம்ம பாட்டிமார் கன்னியாகுமரியில மாராப் சேலை போட முடியாது. கஷ்டப்பட்டாங்க, வருத்தத்துல இருந்தாங்க. நமக்குன்னு இரேனிய சயிறு நேற்று யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருந்தேன். நல்லூர்ல ஐயா கவனிங்கய்யா, நல்லூர்ல 200 ஏக்கர் நிலத்தை வாங்கி நல்லூர்ல ஒரு கோயிலை கட்டி, நம்ம திருநெல்வேலி பக்கத்துல நல்லூருக்கு தெரியுமா? இந்த ஏரியாவில இருந்து வரவங்க யார் வரா? நன்றி மகள. 200 ஏக்கர் நிலத்தை வாங்கி ஒரு நல்ல கோயிலை கட்டி, பள்ளிக்கூடத்தை கட்டி, ஒவ்வொரு திருச்சபை மக்களுக்கும் 1 ஏக்கர் நிலம் கொடுத்து, நீங்கள் தைரியமாக இருங்கள், உங்களை ஒருவனும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு கோயில், உங்களுக்கு நிலம், உங்களுக்கு வீடு. 150 குடும்பங்களை அன்னைக்கு உருவாக்கினார். இன்னைக்கு நல்லூர் அந்த பெரிய திருநெல்வேலி திருமண்டலத்திலே ஒரு பெரிய திருச்சபையாக இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அதனால விடுதலை செய்த அடையாளமாக நான் என்ன கண்டு வந்திருக்கிறேன் பாருங்க. கம்பியை கொண்டுட்டு வரான் பாருங்க, அள்ளிட்டு வர்றான். ஆமா ஆமா ஆமா, தேங்க்யூ மகனே, தேங்க்யூ மகனே. ஆமா, நீ முதல்ல கொண்டாந்து வச்சிருந்தீங்கன்னா ஐயர் பிளாஸ்டிக் குடம் இருக்குன்னு இருந்திருப்பாரு. ரைட், போலாமா? அப்படியானால் பிரியமானவர்களே, எதன் அடையாளம்? விடுதலை. சிம்பிள் ஆஃப் லிபர்ட்டி. சொல்லுங்க, சிம்பிள் ஆஃப், எழுதுங்க, இங்கிலீஷ்ல எழுதுங்க, சிம்பிள் ஆஃப் லிபர்ட்டி. அதுதான் முதலாவது குறிப்பு. சிம்பிள் ஆஃப் லிபர்ட்டி, அதுதான் முதலாவது குறிப்பு. இரண்டாவது குறிப்பு போயிருவோமா? இரண்டாவது குறிப்பு போயிடும் உடனே. கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பிரச்சனை இல்ல இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடவா? ஒரு பாட்டு பாட போறேன். எடுங்க, கிறிஸ்துவ கீர்த்தனையில இருந்து தான் பாட்டு இன்னைக்கு. எல்லாமே 231வது பாடல். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். ஒரு குட்டி கதை சொல்றேன். ஆமா, நேற்றுக்கு நிறைய கதை சொன்னேன், இன்னைக்கு கொஞ்சம் தான் கதை. ஒரு ஊர்ல ஒரு போதகர் இருந்தாராம். ஐயா, நீ போதகர் கதை. என் தம்பிமார் நினைக்கிறாங்க, அண்ணே இந்த போதகர் கதை மட்டும் சொல்லாதீங்க என்ன அப்படின்னு. இது நல்ல கதைங்க, நல்ல கதை, கவலைப்படாது. அவர் அப்படிதான் ஒரு நாள் என்ன செய்தாராம், இந்த அறுவடை பண்டிகைக்காக வீடு வீடா போய் காசு கலெக்ட் பண்ண போனாரு. செக்ரட்டரி போவாங்க, ட்ரெஷரர் போவாங்க. போனீங்களா ஐயா? போகலையா? இங்க கிடையாதுன்றாரு ஐயா. நீங்க மத்த ஊர்லயா? இங்க கிடையாதா? நல்ல போதகரா இருக்கிறாங்க, உங்களை அறிக்கவே மாட்டாரா? நல்ல போதகர், நல்ல செக்ரட்டரி, நல்ல ட்ரெஷரர் ஐயா. ட்ரெஷரர் ஐயா எங்க இருக்கிறாரு? ஓடிக்கிட்டே அலைவாரு பாவம். அவர் இன்னும் ஓடிக்கிட்டு தான் அலைகிறாரு பாவம். உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கல மத்தியானம், அதனால ஓடிக்கிட்டே அலைகிறாரு. அப்போ அந்த போதகர் ஒரு வீட்டுக்கு போனாராம். அந்த வீடு ஒரு ஃபார்ம் ஹவுஸ். என்ன ஹவுஸ்? ஃபார்ம் ஹவுஸ். ஃபார்ம் ஹவுஸ்னா நிலம் இருக்கும், பேருன ஆடு மாடு வச்சிருப்பாங்க அப்படி. அப்போ போய் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது, மிஸ்டர் சோன்சோ, உங்கள்கிட்ட 100 ஏக்கர் நிலம் இருந்தா 50 ஏக்கரை ஆண்டவன் கொடுத்துருவீங்களா அப்படின்னாரா. அவர் சொன்னாராம், பெரியவரு சத்தியமா கொடுத்துருவையா, என்கிட்ட 100 ஏக்கர் நிலம் இருந்தா 50 ஏக்கரை ஆண்டவன் கொடுத்துருவேன். அப்போ உடனே ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்னாராம், உங்கள்கிட்ட 100 மாடு இருந்தா 50 மாடை ஆண்டவர் கொடுத்துருவீங்களா அப்படின்னா. அப்ப அவர் சொன்னாராம், சத்தியமா கொடுத்துருவையா, 100 மாடு இருந்தா 50 மாட்டை கொடுத்துருவேன். அப்புறம் உடனே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாரு நம்ம போதரையா. உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டார், 10 கோடி இருந்தா
5 கோடியை ஆண்டவர் கொடுத்துருவீங்களா அப்படின்னு. அவர் சொன்னாரா, சத்தியமா கொடுத்துருவையா, என்கிட்ட 10 கோடி இருந்தா 5 கோடி தந்துருவேன். அப்புறம் கடைசியா கேட்டாரா, உங்கள்கிட்ட 100 ஆடு இருந்தா 50 ஆடை ஆண்டவர் கொடுப்பீங்களா? சத்தியமா கொடுக்க மாட்டேன்ட்டாரு. கொடுக்க மாட்டேன். என்னங்க 10 கோடி இருந்தா 5 கோடி தரேன், நீங்க 100 ஏக்கர் இருந்தா 50 ஏக்கர் தரேன், நீங்க 100 ஆடு இருந்தா 50 ஆடு கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டேங்க. ஏங்கன்னா என்னட்ட 100 ஆடு இருக்குல்ல, என்ன 100 ஆடு இருக்குல்ல. அப்படியெல்லாம் கணக்கு பார்க்கிற ஆளுங்க நிறைய உண்டு. கணக்கு பார்க்காமல் ஆண்டவர் கொடுப்போமாங்க. போலாமா? ஒரு பாட்டு பாடுவோமா? என்ன பாட்டு தெரியுமா? 231 கீர்த்தனை எடுங்க. 231 கீர்த்தனை, அருமையான கீர்த்தனை. என்ன ராகம் தெரியுமா? ஐயா முகாரியா, முகாரி 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 அதே ராகத்துல பாட போறோம். தந்தனே நானே தானனே நானா, அதான் முகாரி. காணிக்கை தருவாயே, காணிக்கை தருவாயே, கர்த்தர் உனது காணிக்கை தருவாயே. காணிக்கை தாவுனக்காய் ஆணி குருச்சி இயேசு, காணிக்கை தாவுனக்காய் ஆணி குருச்சி இயேசு, வேணும் ரட்சிப்பினை நீ காணும்படி செய்ததால் காணிக்கை தருவாயே. பலமடங்காகிடாதோ காணிக்கை தருவாயே. அந்த 3வது சரணம் பாட போறோம். வேதவசனம் பரப்ப அதனுக்கென்று செல்லும் செலவை நிரப்ப. எதுக்கெல்லாம் நம்ம காணிக்கை விடுறாங்க? ஆவலாயே சுருக்கே ஆராதனை நடத்தும் தேவ ஊழியத்துக்கும் இறந்த மனதுடனே காணிக்கை தருவாயே. கர்த்தர் உனது காணிக்கை தருவாயே. ரைட், 2வது குறிப்பு போறோம். முதலாவது எதன் அடையாளமா காணிக்கை கொடுக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. 2வது இப்படி எழுதி இருக்கிறேன், சமத்துவத்தின் அடையாளமாக காணிக்கை கொடுக்கிறோம். சமத்துவம் கொஞ்சம் வித்தியாசமான கருத்துக்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். சமத்துவத்தின் அடையாளமாக காணிக்கை கொடுக்கிறோம். சமத்துவத்துக்கு இங்கிலீஷ் என்ன? ஈக்குவாலிட்டி. சிம்பல் ஆஃப் ஈக்குவாலிட்டி. சமநிலை ஏற்பட வேண்டும் என்று காணிக்கை கொடுக்கிறோம். கவனிச்சீங்களா? 2வது பாடம் வாசிக்கும் போது கவனிச்சீங்களா? எதுங்க பார்க்கலாம்? 2 கொரிந்தியர் எத்தனாவது அதிகாரம்? 8வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலை இருக்கும்படிக்கே காணிக்கை கொடுங்கள். எப்படி? சரியா இருக்கா? 15வது வசனம் வாசிங்க. சமநிலை பிரமாணத்தின்படி அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கும் உதவும்படிக்கு இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவர்களுக்கு உதவும்படி சமநிலை உண்டாக வேண்டும் என்றே காணிக்கை கொடுங்கள். இது எப்படி இருக்கு? எனக்காவது யோசிங்களா? நான் இந்த பிளாஸ்டிக் டப்பாவை கொண்டு வந்து வைக்கிறது நிமித்தம் உலகத்திலே சமத்துவம் வர வேண்டும். இது எப்படி இருக்கு? வருமா? வரணும். அதுக்காக தான் காணிக்கை கொடுக்கும்.
என்ன அருமையான வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகள். என் அருமையான பிள்ளைகளே, அருமையான வாலிப பிள்ளைகளே, நாம் வாழுகிற சமுதாயம், நாம் வாழுகிற உலகம் சமத்துவம் இல்லாத உலகம், கேவலமான உலகம். திருச்சபையிலேயும் சமத்துவம் இல்ல, சமுதாயத்திலேயும் சமத்துவம் இல்ல. இங்க ஒரு ஆள் இருக்கிறாரு இந்தியாவுல, குஜராத்ல இருக்கிறாரு. அவருடைய பேத்திக்கா மகளுக்கா கல்யாணம், மகளுக்கு தானே கல்யாணம். ஆமா, எத்தனை பேர் கெஸ்ட் இன்வைட் பண்ணி இருந்தாரு? 1000 பேர் மேல, ஞாபகம் இருக்க? 1000 பேரு. ஆனா அவர் செலவு, அந்த கல்யாணத்துக்கு செலவு செய்த அமௌண்ட் எவ்வளவு? 5000 கோடி. எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்களா பயங்கரமான ஏங்க, 1000 பேரை இன்வைட் பண்ணிட்டு செலவு எத்தனை கோடி? 5000 கோடி. அப்படியானால் ஒரு கெஸ்டுக்கு எத்தனை கோடி சொல்லுங்க? ஒரு கெஸ்டுக்கு எத்தனை கோடி? 50 கோடி. சரியா சரியா சொல்றீங்களா? கணக்கு நான் கொஞ்சம் வீக்கு. 50 கோடி. ஏங்க ஒரு ஆளுக்கு 50 கோடி என்னடா செலவு பண்ற? ஏன்டா அப்படி பண்றீங்க? நீங்க மனுஷங்களாடா? 5000 கோடி. ஒரு பத்திரிகைக்கு செலவு எவ்வளவு? 20 லட்சம். ஒரு பத்திரிகை அடிக்கிறதுக்கு 20 லட்சம் ஆல. இதுக்கு பேர் ஒரு நாடா? இதுக்கு பேர் ஒரு நாடா? சொல்லு. ஆமாவா இல்லையா? இல்ல. பயமா இருக்கோ சொல்றதுக்கு? யாருக்கும் பயப்படாதீங்க. அந்த ஆள் பேர் என்ன? இல்ல, அம்பானி இல்ல, அதானி. ஆமா, நீங்க மட்டும் குழப்பிடாதீங்க. அம்பானி அதுதான், ஒரு கும்பானி மாதிரி, அது ரெண்டும் ஒன்னா இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் குழம்பிட்டீங்க. அந்த ஆள் பேர் என்ன? அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் பற்றி நம்ம பேசக்கூடாது. பேசக்கூடாதுன்னு சொன்னா அதோட நிப்பாட்டி. அவருக்கு நெருக்கமான ஒரு நண்பர் இருக்கிறார், அவரை பற்றி நம்ம பேசக்கூடாது. லட்சம் கோடிகளை குவிப்பதற்கு அவர் உதவியா இருக்கிறவர். சமத்துவம் எங்க விளையாடுறீங்களா? நாங்கள் சமத்துவமாக, சமத்துவம் இல்லைன்னா அங்க என்ன இல்ல? சமாதானம் இல்ல. நல்லா குறிச்சு வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோ. எங்கே சமத்துவம் இல்லையோ அங்கே சமாதானம். ஆமா, எல்லாரும் சமாதானமா இருப்போம், எல்லாரும் சமாதானமா இருப்போம். பயங்கரமா முழங்குவாரு ஒருத்தர், பெரியவர் பயங்கரமா முழங்குவாரு. எங்கேயா சமாதானம் வரும்? அவளை புரியுதா? உனக்கு தான் கேட்கிறேன். முன்னாடி உட்கார்ந்துருக்க வாழ்வுக்குள்ள இந்த உலகத்தை மாத்தணும். நீ இந்த சமுதாயத்தை மாத்துறதுக்காக தான் கர்த்தர் உன்னை அழைச்சிருக்கிறார். நீ என்ன வேலை செய்தாலும் அவளை சமூக பார்வை உள்ளவளாகவே இரு. ஆகையினாலே நான் முடிக்க போறேன். முதலாவது குறிப்பு, இரண்டாவது குறிப்பு முடிக்க போறேன். சமநிலை ஏற்பட வேண்டும் என்றே காணிக்கை கொடுப்பாயாக மகளே. இன்னைக்கு நாம திரட்டுகிற இந்த காணிக்கை சமுதாயத்தில் என்னத்தை கொண்டு வரட்டும்? சமத்துவத்தை கொண்டு வரட்டும். உழைப்போம். சமத்துவம் வரணும்னு சொன்னா இது எளிமையா வாழணும். என்ன வாழணும்? எளிமையா வாழணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த எளிமை என்ற சொல்லை. எங்க அப்பாவிடமிருந்து நான் கற்றுக்கொண்டவர். மாசலாமுடைய உபதேசியாருக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. ஏசரியா அம்மாவுக்காக நன்றி நன்றி ஆண்டவரே. ஒரு எளிமையா, அவ்வளவுதான் அவங்களால வாழ முடியும். அதற்குள்ளேயே எளிமையாக வாழ்ந்தவர் ஒரு உபதேசியாராக. உண்மையானவர்களே, எளிமையாக வாழுங்கள். கர்த்தர் சமத்துவத்தை கொண்டு வருவார். கொஞ்சமாக சாப்பிடுங்கள். ஐயோ, கொஞ்சமா சாப்பிடுங்க சொல்லி போட்டேன். நேற்றுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். நேற்றுக்கு ஐயா எனக்கு ரொம்ப ஒரு பாடத்தை கற்று தந்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு அந்த இலைய, அண்ணே பாருங்க, இந்த இலைய பாருங்க. நேற்று ஈவினிங் ஐயரமாங்க இருக்காங்க. ஐயரமா நானு ஐயா 3 பேர் சேர்ந்து சாப்பிட்டோம். அம்மா ஐயா சொன்னாங்க, அண்ணே இலைய பாருங்க. இலையில ஒரு பருக்க கூட இல்லை, சுத்தமா இருக்கு. அடுத்தாப்புல சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க சொன்னாங்க, நான் ஒரு பருக்கையும் நான் விட மாட்டேனே. சுத்தமாக காலி பண்ணிட்டு தானே கடவுளுக்கு நன்றி சொல்லி சாப்பிடுகிற அந்த சாப்பாடு. எளிமையாக வாழுங்கள், வேஸ்ட் பண்ணாதீங்க. சமத்துவம் கட்டாயம் வந்தே தீரும். எளிமையாக வாழுங்கள்.
அநியாயக்காரர்களை கண்டியுங்கள். அநியாயக்காரர்களுக்கு யார் உதவியா இருக்கிறார்களோ அவர்களை கட்டாயம் என்ன செய்யுங்கள்? கண்டியுங்கள், அவர்களை அப்புறப்படுத்துங்கள். அப்பொழுது சமாதானம் ஏற்படும். ஆகினாலே சமத்துவத்தின் அடையாளமாக முடிச்சிடுவோமா? எத்தனாவது பாயிண்ட்? மூணாவது பாயிண்ட். என்னங்க நீங்க பாட்டுங்க ஏங்க மூணாவது பாயிண்ட முடிச்சிருன்றாரு. ஏங்க அவ்வளவு வேகமா போக சொல்றீங்க? அநியாய கொடுமையா இருக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட் தான் நாங்க முடிக்க போனோம். போலாமா? போலாமா? மூணாவது பாயிண்ட் போகிறேன். அப்ப முதலாவது காணிக்கை எதன் அடையாளம்? விடுதலையின் அடையாளம். இரண்டாவது காணிக்கை எதன் அடையாளம்? சமத்துவத்தின் அடையாளம். மூணாவது காணிக்கை எதன் அடையாளம் என்பது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிடுவா. ஒரு வாத்தியார் கதை சொல்றேன். இப்படிதான் ஒரு ஊர்ல ஒரு வாத்தியார் இருந்தாராம். அந்த வாத்தியாரு வகுப்புக்குள்ள நுழைஞ்சாராம். தமிழையா இங்க இருக்காங்க, தமிழையாங்க ஐயா இருக்காங்க. ஐயா நேற்று எனக்கு என்னோட ரொம்ப அருமையா பேசிட்டு இருந்தாங்க. நானும் தமிழ் பித்தன், அவரும் தமிழ் பித்தன். ஆமா. அப்ப தமிழையா வகுப்புக்குள்ள நுழைஞ்சாராம். வகுப்புக்குள்ள நுழைஞ்ச உடனே பசங்களாம் கக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிச்சுன்னு சிரிக்கிறாங்க. ஆமா. நீங்க கோயிலுக்குள்ள வரும்போது யாராவது பார்த்து சிரிச்சிருக்காங்களா? இல்லையா? தோத்திரம் போடுவாங்களா? ஆமா. சிரிச்சுட்டானே தோத்திரம் போடுவாங்க. சிரிச்சுட்டே தானே. ஆமாவா இல்லையா? அவர் என்னமோ யோசிக்கிறாரு. நீ என்னமோ வில்லங்க பண்ண போற. அப்ப பசங்களா சிரிச்சுட்டாங்க. சிரிச்ச உடனே இவருக்கு ஒண்ணும் புரியல. முன்னாடி போய் நின்றுட்டு டேய் உட்காருடா அப்படின்னாரு. உட்காந்துட்டாங்க. ஏன்டா நான் உள்ள வரும்போது சிரிச்சிங்க அப்படின்னாரு. அதுக்கு ஒருத்தன் சொல்றான், நேற்று நீங்க பாடம் நடத்துனீங்க இல்ல அப்படின்னா. என்னடா பாடம் நடத்தினேன் அப்படின்னு கேட்டா, திருவள்ளுவர் சொன்னார்னு சொன்னீங்கல்ல அப்படின்னா. என்ன சொன்னாரா? இடுக்கன் வருங்கால் நதுக, துன்பம் வரும் வேலையில. அதனாலதான் நீங்க உள்ள வரும்போது நான் சிரிச்சேன். நான் இன்னைக்கு உள்ள வரும்போது கூட சில சபையார் பார்த்து என்னைய பார்த்து லேசா சிரிச்சாங்க. அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா? இங்க இது வேற, இது வேற சிரிப்பு. வரவேற்பு சிரிப்பு. ரைட், போலாமா? போலாமா? எத்தனாவது பாயிண்ட் போறோம்? மூணாவது பாயிண்ட் போறோம். அப்போ சிம்பிள் ஆஃப் லிபர்ட்டி, சிம்பிள் ஆஃப் ஈக்குவாலிட்டி. மூணாவது உறவின் அடையாளம். உறவின் அடையாளம், உறவு. சிம்பிள் ஆஃப் ஃப்ரெட்டர்னிட்டி இங்கிலீஷ்ல. நான் எங்க போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். படித்தவர்களுக்கு தெரியும். மூன்று முக்கியமான விஷயங்கள்: லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. உறவின் அடையாளம். உறவு, ரிலேஷன்ஷிப் என்பது நல்ல சொல்லுதான். ஆனா ஃப்ரெட்டர்னிட்டி என்பது சகோதரத்துவத்தின் அடையாளம். ஃப்ரெட்டர்னிட்டினா சகோதர பாசம், சகோதர உறவின் அடையாளம். உறவின் FRATERNITY, fraternity. Liberty, equality, fraternity. FRA போடணும், FRE இல்ல. ஐக்கியத்தின் அடையாளம். ஐக்கியத்தின் அடையாளம் கூட சொல்லலாம். உறவின் அடையாளம் என்பதை என்ன சொல்லுகிறோம்? ஐக்கியத்தின் அடையாளம். எங்க பார்க்கலாம்? ஒரு பாட்டு பாடுவோமா? ஐயா அந்த பாட்டை பாடிட்டு அதுக்கு பிறகு ரைட். ஒரு பாட்டு பாட போறேன், பாடுவோம். ஒரு எஃப் கொடுங்க, ஒரு எஃப் கொடுங்க. ஐக்கியத்தின் அடையாளமே, கைதருங்க. ஐக்கியத்தின் அடையாளமே இந்த நல்ல ஆண்டவரின் ஆலயமே. ஐக்கியத்தின் அடையாளமே நீங்கள் கொடுக்கும் காணிக்கையின் அடையாளமே. கைதருங்களா? ஐக்கியத்தின் 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 அடையாளமே நீங்கள் கொடுக்கும் காணிக்கையின் அடையாளமே. எத்தனையோ பிரிவினைகள் இவ்வுலகில் இருந்தாலும், எத்தனையோ பிரிவினைகள் இவ்வுலகில் இருந்தாலும் அத்தனையும் நீங்கி நாம் சமத்துவமாய் வாழ்ந்திடவே ஐக்கியத்தின் அடையாளமே இந்த நல்ல ஆண்டவரின் ஆலயமே.
ஐக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? பகிர்ந்து கொள்ளுதலினாலே ஐக்கியம் ஏற்படுகிறது. சொல்லுங்க, பகிர்ந்து கொள்ளுகிறதுனாலே ஐக்கியம் ஏற்படுகிறது. ஐக்கியத்தின் அடையாளம் நம்ம எல்லாரும் ஒண்ணு. நீங்க சாப்பிட போறோம்ல, நீங்க என்ன செய்ய போறோம்? ஐக்கிய விருந்து. ஆமா, நம்ம திருநெல்வேலியில அது அசன விருந்துன்னு சொல்லுவாங்க. ஐக்கிய விருந்துன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அசனம் என்பது கூட சிலருக்கு என்ன செய்யாது, புரியாது. பிடிக்காது, வேண்டாம், பிடிக்காதுன்னு சொல்லாதீங்க. எனக்கு பிடிக்கும், ஆனா புரியாது. வெளியே இருக்கிறவங்க அது என்ன செய்யாது, புரியாதுல. அசனம் என்னடா அசனன்றாங்க, ஒண்ணும் புரியல. அதனால நம்ம புரியுற வார்த்தை என்ன? ஐக்கிய விருது. நல்லா புரியுதுல்ல? புரியுதா? நான் பத்தியா கேட்கிறேன். இப்படிதான் ஒரு வாத்தியாரு கிளாஸ்ல, அடுத்த கதை எழுதுவாருங்க. வாத்தியார் கிளாஸ்ல சொன்னாராம், மாணவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே பாடம் நடத்த தெரியாதவர் வாத்தியாரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவனை எழுப்பி கேட்டாரா, நான் சொல்றது புரியுதான்னு கேட்டாரா. அவன் நான் புரியவே இல்லை அப்படின்னு. அதனால நண்பர்களே, நாம் ஐக்கிய விருந்திலே கலந்து கொள்ள போறோம். நீங்க என்ன சாப்பாடுன்னு எனக்கு தெரியாது. ட்ரெஷர் ஐயா வந்துட்டாங்களா? ட்ரெஷர் ஐயா இன்னும் வரல. பாவம், அவர் தெருவோட அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக. ஐயா, செக்ரட்டரிட்டே கேட்போம். நம்ம போதரை விட்டுருவோம், இன்னைக்கு போதரை விட்டுருவோம். ட்ரெஷர் ஐயா வந்துட்டாரு. ஐயோ பாவம், பாருங்க அலைஞ்சு தவிச்சு வர்றாரு. வாங்கய்யா, கவலைப்படாதீங்க, வாங்கய்யா. ஆமா, இன்னைக்கு என்னங்க சாப்பாடு? வாங்க அப்படின்னு உட்காருங்க கொஞ்ச நேரம். அப்படியே வாங்க, இந்த அங்கேயே இருக்கடா. ஓ, நீங்க இடம் போட்டுட்டு தான் போயிருக்கீங்களோ? உட்காருங்க. நீங்க என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்க. ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, ஒரு ஸ்வீட். என்ன நாட்டுல பாருங்க, நல்ல ஒயிட் ரைஸ், சிக்கன் குழம்பு, ஸ்வீட். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். சாப்பாடு என்பதுதான் ஐக்கியத்தின் மிகச்சிறந்த அடையாளம். மிகச்சிறந்த அடையாளம். ஒன்னா சாப்பிடணும், சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும். வருஷத்துக்கு எத்தனை முறை இப்படி சாப்பிடுறீங்க நீங்க? ஒரு முறையா, 2 முறையா, 4 முறை. இங்க பாருங்க, என்னென்ன முறை எல்லாம் வருது? 4 முறை. கிறிஸ்துமஸ் ஒரு முறை சாப்பிடுவீங்களோ? மங்கள படைப்பு விழான்னு ஒண்ணு வருமா? சரி, மரவிழா, கிறிஸ்துமஸ் மரவிழா, அப்புறம் தோத்திர பண்டிகை, அப்புறம் ரிட்ரீட். ஆமா, ரிட்ரீட்டுக்கு அவங்க ஏற்கனவே கேட்டாங்க, ஐயா நீங்க கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரிட்ரீட்டுக்கு வந்து நான் உங்களோட சாப்பிடுவேன். இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். சேர்ந்து சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, கை நிறைய சாப்பிடுங்க. சில பொம்பளை பிள்ளைகள் விரலால சாப்பிடுவாங்க, தெரியுமா? சிலர் கையால சாப்பிடுறாங்க. இங்கே கண்டுபிடிச்சிடலாம் யார் கையால சாப்பிடுறவங்க, யாரு விரலால சாப்பிடுறவங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிடலாம். நல்லா சாப்பிடணும். சாப்பாடு என்பது கடவுளுக்கு பிரியமானது. நம்ம ஆண்டவர் நல்லாவே சாப்பிட்டாரு. ஆமா, மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவராய் வந்தார். அவர் போஜன பிரியன் என்று சொன்னீர்கள் என்று ஆண்டவரை குற்றப்படுத்தினாங்க. நல்லா சாப்பிடணும். ஆண்டவருக்கு நன்றி. நாம ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவது மிகவும் நல்லது நண்பர்களே. ஐக்கியத்தின் அடையாளமாக நாம் இங்கே இந்த காணிக்கை கொடுக்கிறோம். இந்த காணிக்கை இல்லாதவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக காணிக்கை கொடுக்கிறோம். சமத்துவத்தின் அடையாளமாக. அந்த எனக்கு பிடித்தமான ஒரு வசனம், அதை மட்டும் வாசிக்கிறேன். 3வது குறிப்பை நான் முடிக்க போறேன். அங்க பாருங்க, எத்தனாவது வசனம் தெரியுமா? 12வது வசனம் வாசிங்க. 12வது வசனம் 26:12. அதாவது உபாகமம் 26:12. தசமபாகம் செலுத்தும் 3வது வருஷத்திலே உன் வரத்தில் எல்லாம் 10 ஒன்றை எடுத்து லேவியர், பரதேசி, திக்கற்ற பிள்ளை, விதவை, எத்தனை பேரு? 4 பேரும் ஐக்கியமா இருக்கணும் என்பதற்காக அங்கே என்னென்ன 4 பேர் யாரான்னு சொல்லுங்க. முதல்ல லேவியர். லேவியர்னா யாரு? இந்த அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்ல, இவங்க 2 பேர் தான் லேவியர்கள். லேவியருக்கு கட்டாயம் கொடுக்கணும், கோயிலுக்கு கட்டாயம். ஆமா, 4ல ஒரு பங்கு. இப்போ உங்களுக்கு இன்னைக்கு 4 லட்சம் ரூபாய், 4 லட்சம் குறைச்சு சொல்றோம். சாரி மகனே, சாரி, ஒரு 40 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்லியாச்சு பார்ப்போம். ஒரு 40 லட்சம் இன்னைக்கு வருதுன்னு வச்சுக்கிடுங்க. 40 லட்சம் சொன்னோம்னா ஒரு சந்தோஷமா இருக்காரு. என்னங்க 10 உங்களுக்கு 10 இடம் காண்றாரு.
பயங்கரமான அழுகையா. 40 லட்சத்துல 10 லட்சம் யாருக்கு? லேவியருக்கு. ஐயருக்குன்னா ஐயருக்கு மட்டும் இல்லைங்க, கோயிலுக்கு ஆராதனை நடந்த எல்லாம் சேர்ந்து ஒரு 10 லட்சம். அப்புறம் அடுத்தது யாருக்கு? லேவியர் ஆசாரியர் ஒண்ணுதாயா? இல்ல, லேவியருக்கும் பரதேசின்ற வார்த்தை நல்ல வார்த்தை இல்ல, அந்நியர்னு இங்க இருக்கு. பரதேசி அவங்க இருக்க பரதேசி பெயர் அப்படின்னு பரதேசின்ற வார்த்தை பயன்படுத்தாதீங்க, நல்லா இல்ல. பைபிள்ல போட்டுருக்குன்னு சண்டைக்கெல்லாம் இருக்கிறது. யார் பைபிள்ல போட்டிருக்கு? உங்க பைபிள்ல தான் போட்டிருக்கு. என்னுடைய பைபிள்ல என்ன போட்டிருக்கு? அந்நியர். அந்நியர்னா என்ன? இந்த ஊர் இல்லாத வெளிநாட்டுல இருந்து வெளியே இருந்து வந்து இங்க தங்கி வாழ வந்தவங்க அந்நியருக்கும். அப்புறம் இன்னொரு 10 லட்சம் யாருக்கு? அந்நியருக்கு கொடுக்கணும். அப்புறம் அடுத்த 10 லட்சம் திக்கற்ற பிள்ளை. உங்களுக்கு நீங்க திக்கற்ற பிள்ளை போட்டிருக்கு, எனக்கு வந்து அனாதைன்னு போட்டிருக்கு என்னுடைய பைபிள்ல. அனாதை ஆர்ஃபன்ஸ்க்கு கொடுக்கணும் 10 லட்சம். புரியுதா? அப்புறம் கடைசியா விதவை. நல்ல வார்த்தை இல்ல, விதவைன்ற வார்த்தை விட்டு வேற வார்த்தை சொல்லுங்க. கைம்பெண். நேத்தே சொல்லிட்டேன் ஐயா, கருணாநிதி ஐயாவை பற்றி. நேற்று கருணாநிதி ஐயாவை பற்றி நாம பேசணும். கருணாநிதி ஐயா வந்து விதவை என்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். அது பதிலா என்ன வார்த்தை? கைம்பெண் என்று. விதவை என்று எழுதி பாருங்க, அங்க என்ன இருக்காது? ஒற்று இருக்காது, பொட்டு இருக்காது, புள்ளி இருக்காது. ஆனா கைம்பெண் எழுதி பாருங்க, எத்தனை புள்ளி? அதனால விதவைகள் கட்டாயமாக பொட்டு வைக்கலாம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. என்ன கருணாநிதி ஐயாவை தமிழுக்காக பிடிக்கும், கட்சிக்காக இல்ல. நான் டிஎம்கே கட்சியை சேர்ந்தவன் அல்ல, எந்த கட்சியை சேர்ந்தவன் இல்ல. நான் வைத்து கட்சியை சேர்ந்தவன். என்ன கட்சி சொல்லுங்க? வைத்து கட்சி. எங்கே ஏழைகள் பாதுகாக்கப்படுகிறார்களோ, எங்கே ஏழைகளுக்கு உரிமை கிடைக்கிறதோ, எங்கே வறியவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்களோ அந்த கட்சி சொல்லுங்க. நம்ம கட்சி. இப்பவே ஒரு முடிவு பண்ணிட்டாரு, இவர் இந்த கட்சியை சேர்ந்தவரா இருப்பாருன்னு முடிவு பண்ணிட்டாரு ஒருத்தர். அதனால கைம்பெண்களுக்கு அப்ப நான் உங்கள்ட்ட கேட்க போறேன், யாரெல்லாம் லேவியர் வேலையை நீங்க செய்றீங்க, ரொம்ப செய்றீங்க, இவருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, அதாவது இவருக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக டயசிஸ் பணம் அனுப்புறீங்க, டயசிஸ் இவருக்கு சம்பளம் கொடுக்குது, லேவியருக்கு கட்டாயம் கொடுத்துருவீங்க. அடுத்த ஆள் யாருமா? அந்நியர். ஆமா, உங்க பைபிள்ல பரதேசி. பரதேசிக்கு எவ்வளவு காரியங்கள் அந்நியருக்கு நீங்க உதவி செய்றீங்க சொல்லுங்க. சொல்லாம உங்களுக்கு விட மாட்டேன். இந்த சபை பரதேசிக்கும் அந்நியர்களுக்கும் என்ன உதவி செய்கிறது? செக்ரட்டரி ஐயா செய்றீங்களா? செய்றோம், ரொம்ப நன்றி. கிறிஸ்துமஸ் சமயத்துல செய்றீங்கல்ல, செய்யணும். அடுத்தது யாரு? அடுத்தது திக்கற்ற பிள்ளை அனாதைகளுக்கு ஏதாவது உதவி செய்றீங்களா? செய்யணும். ஆர்ஃபன்ஸ்க்கு சிஎஸ்ஐ ஹோமுக்கு அனுப்புங்க. ஆர்ஃபன் ஹோமுக்கு அனுப்புறது அனாதைக்கு உதவி செய்யறதுக்கு அர்த்தம். கைம்பெண்களுக்கு உதவி செய்றீங்களா? இன்னும் செய்யலையே, செய்யணும். கிறிஸ்துமஸ் சமயம் கட்டாயமா அவர்களுக்கு சேலை எடுத்து கொடுக்கணும். கிறிஸ்துமஸ் சமயத்துல அவங்களுக்கு உதவி செய்யணும். நீங்களே கூடி சாப்பிடாதீங்க. அப்போ கிறிஸ்துமஸ் ட்ரீ விருந்து சமயத்துல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கைம்பெண்களையும் கொண்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. கைம்பெண்களுக்கு சாப்பாடு கொடுங்க, அவங்களுக்கு சேலை எடுத்து கொடுங்க. தப்பா ரைட்டா? பைபிள் படிதானே நான் சொல்றேன். பைபிள் விட்டு எழுதி போனா ஐயா இந்த வருஷம் செய்வோம். நன்றி மகனே, நன்றி. அப்படிப்பட்டவங்க தான் எனக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, குட்டீஸ் கவனிங்க. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் சமயத்துல நிறைய பிள்ளைகள் இல்லையே, சிறு பிள்ளைகள் கை வைத்துங்க. நிறைய பேர் இருக்கீங்களா? அல்லேலூயா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஒரு கதை சொல்லி இருக்கணுமே. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் சமயத்துல அப்பா அம்மா டிரெஸ் எடுக்கும் போது எத்தனை டிரெஸ் எடுக்கணும் சொல்லு. என்னை கவனி எல்லாரும். எத்தனை டிரெஸ் எடுக்கணும்? 2 டிரெஸ் எடுக்கணும். ஒன்னு உனக்கு, இன்னொன்னு உங்க அக்காவுக்கு. இல்ல யாருக்கு? ஏழை பிள்ளைகளுக்கு. சொல்லுங்க, ஏழை பிள்ளைகளுக்கு குடுப்பியா? உங்க ஸ்கூல்ல உங்க கிளாஸ்ல ஏழை பிள்ளை இருக்கா இல்லையா? இருக்கும், கட்டாயம் இருக்கும். கண்டுபிடிக்கணும். உங்களோட ஏழை பிள்ளைகள் இருப்பாங்க.
பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்தே ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு மனமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் வளர்க்க வேண்டும். நோட் புக் வாங்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நோட் புக் வாங்கி இது கொண்டு போய் உங்க கிளாஸ்ல யாராச்சும் ஏழை பிள்ளை இருந்தா கொடுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இதுவரை சொல்லல, இல்ல இனிமே சொல்லணும். சரியா? முடிச்சிருவோமா? முடிச்சிருவோமா? எதை? 3வது பாயிண்ட் முடிச்சிட்டோம். 4வது பாயிண்ட்க்கு போக போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடி, இன்னும் ஒரே ஒரு பாட்டு இருக்கு. 409வது பாடல். அப்ப முதலாவது எதன் அடையாளம்? விடுதலையின் அடையாளம். 2வது சமத்துவத்தின் அடையாளம். 3வது உறவின் சகோதரத்துவத்தின் அடையாளம். சகோதரம் உறவு அல்லது சகோதரத்துவத்தின் அடையாளம். ஆமா, பிரதர். ஏன் பிரதர் மட்டும், சிஸ்டர் கிடையாதா? இல்ல, சிப்ளிங் கூட்டு. திருத்திக்கங்க, திருத்திங்க. சிப்ளிங் கூட்டு சொல்லுங்க. சிப்ளிங் கூட்டு நல்ல வார்த்தை. நான் போடுறையா, என்னை பின்பற்றுங்கய்யா. இப்படி இல்ல, வராது வராது. பிரதர் கூட்டு சிஸ்டர் கூட்டத்தோட சேராது அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாத்திட்டோம். வேணாம், சிப்ளிங் கூட்டு சொல்லுங்க. புது வார்த்தை போடுவோம். மாற்றங்களை கொண்டு வாங்க. கட்டாயம் பெரிய மாற்றங்கள் நடக்கும். சிப்ளிங் கூட்டு சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ரைட், போலாமா? கடைசியாக ஒரே பாட்டு பாட போறேன். அப்புறம் கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி. எத்தனாவது பாட்டு தெரியுமா? 409வது கீர்த்தனை. எடுங்க, 409வது கீர்த்தனை. எல்லாமே நீ கீர்த்தனை தான். ஐயா ஒரு எஃப் கொடுங்க ஐயா. நன்னே நானே நன்னே நானே தன்னே நானே நன்னானே தன தன்னே நன்னே தானே நானே நன்னானே தன்னே நானே தன்னே நானே தன்னே நானே நன்னானே. கேளுங்க. நன்னே தன்னே நானே நன்னானே. ஒரிஜினல் ராகம். இந்த ராகம் ஐயாவுக்கு தெரியும். சொல்லி தந்தாரா? சொல்லி தந்தாரா? ஏன் சொல்லி கொடுக்கல ஐயா? இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் தெரியும்? கேளுங்க. ஆகா, ரைட்டு. இனிக்காத தேனும் இல்ல, இன்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத தேனும் இல்ல, கிறிஸ்தேச நாயகரின் செய்தி தன்னை அறிவிக்காமல் கிறிஸ்தவனே இல்ல. கத்தியடைச்சு மொத்தமா கூடி காக்கைகள் உண்பது போல நாம பெற்ற இன்பத்தை மற்றவரோட பகிர்ந்தளிக்கணும் தானே. உப்பத்த மீன் குழம்பு உப்பைக்கு போவது போல், உப்பத்த மீன் குழம்பு உப்பைக்கு போவது போல், பங்கிடு கையனின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. இனிக்காத தேனும் இல்ல, பின்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத கிறிஸ்தேச நாயகரின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. பெற்று வளர்த்து பத்து கொடுத்த உத்தமங்க பத்தி சொல்ல நாம வெக்கத்தை கொண்டா அக்கம் பக்கத்தா தூக்கி சிரிச்சிடுவாங்க. 10 கோடி பெற்றவங்க மொத்த அன்பு கூட்டினாலும், 10 கோடி பெற்றவங்க மொத்த அன்பு கூட்டினாலும் உத்தமரி நண்பாகுமோ? அதை சொல்ல மறந்தா உசுரில்லாத வெறும் குணமா ஆவானே. எல்லாத்தையும் கையில இனிக்காத தேனும் இல்ல, இன்னாத பொண்ணும் இல்ல, இனிக்காத தேனும் இல்ல, கிறிஸ்தேசுரானகனின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவனே இல்ல. பாடணும் இந்த பாட்டை ஐயா. 2 மாசத்துக்கு ஒரு தடவை பாடிருங்க. ஒரே ஒரு பாட்டு தாங்க இருக்கு, கிராமிய பாட்டு. நம்ம கிறிஸ்துவ கீர்த்தனையிலே ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு. ஒரே ஒரு பாட்டு. பாடுவீங்களா? பாடுவீங்களா?
ஐயாவுக்கு தெரியும். அவர் பாட சொல்லுங்க. ஐயா இந்த பாட்டு போட்டா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, சபையார் பாடுவாங்கல்ல. ஆமா, அப்ப நீங்க திருச்சபை ஆராதனையில இந்த பாட்டு போட்டிருக்கீங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் சாதாரணமா தான் கேட்கிறேன். அவர் பயப்படுறாரு. நீ எக்கச்சக்கமா இந்த கேள்வி கேட்டு கேள்வி உன்னை கூப்பிடவே மாட்டேன் அப்படின்ற கனவுல கூட உன்னை நான் கூப்பிட மாட்டேன். உரிமையோட என் பிள்ளை, என் பிள்ளைகள், என் சமுதாயம், என் மக்கள், நீங்க எல்லாரும் என்னுடையவர்கள். நண்பர்களே, கடைசியாக எழுதுங்க. 4வது பாயிண்ட் என்ன தெரியுமா? சிம்பிள் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். சிம்பிள் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். சமூக நீதியின் அடையாளமாக நாம் காணிக்கை கொடுக்கிறோம். சமூக நீதி, இந்த காணிக்கையின் வழியாக சமூக நீதி வர வேண்டும். என்னென்ன சமூக நீதி? விடுதலை என்பது சமூக நீதி. நான் 3 பாயிண்ட் சொல்லி முடிக்க போறேன். விடுதலை என்பது சமூக நீதி. அடுத்தது சமத்துவம் என்பது சமூக நீதி. அடுத்தது உடன்பிறப்பாண்மை என்பது சமூக நீதி. ஆமா, அதுல பொருளாதாரம் இருக்கு, அதுல அரசியல் இருக்கு, அதுல சமூகம் இருக்கு. என் அன்பான உடன்பிறப்புகளே, அதுக்காக தான் நம்ம வாழ்றோம். இதை விட்டுட்டு வேற என்ன? எனக்கு பிடித்தமான ஒரு பாடலை பாடி நான் முடிக்க போகிறேன். தாசரே தரணியை அன்பாய். எழுங்க எல்லாரும். தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அந்த பாட்டுல ஏன் அந்த பாட்டு? எத்தனாவது பாட்டு? 224. எடுங்க. ஏன் அந்த பாட்டை பாட சொல்றேன்னா, அந்த பாட்டுல சமூக நீதி இருக்குங்க. இந்த பாட்டுல ஒரு சமூக நீதி இருக்கு. ஐயா, கிறிஸ்தவ கீர்த்தனையிலே சமூக நீதி இருக்கியா? 224 எடுங்க பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு. என்ன சரணம் மட்டும் பாட போற தெரியுமா? 2 சரணம். 2 சரணம் என்ன தெரியுமா? பல்லவி அனுபல்லவி 2-3 மட்டும் பாட போறோம். அதுதான் சமூக நீதி. அதுதான் சமூக நீதி. ஐயா, ஒரு சீனேஜர் கொடுங்கயா. தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தாரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தேசமாய் இயேசுவை குறிப்போம், அவரை காண்பிப்போம், அபிவிருத்திக்குவோம். பசியுற்றோருக்கு பிணியாலை கேட்டு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறைந்து இயேசு கனிந்து திரிந்தனர்களே. இந்த நாட்டிலே, இந்த மண்ணிலே பசியுள்ளவர்கள் யாரும் சொல்லு இருக்கக்கூடாது. சொல்லுங்க. தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் அதெல்லாம் நமக்கு தெரியும். நம்மளா புடிச்சு இறுக்கி கட்டிக்கிட்டே இருப்போம். அப்படிதானே? ஆமா. நீ நன்றாக சாப்பிடும் போது சொமாலியாவிலே பசினாலே வாடுகின்ற அந்த பிள்ளையை நினைப்பாயாக. ஆமா, பார்த்திருக்கீங்களா? காக்கா போய் அந்த பிள்ளையை கொத்தும், அந்த பிள்ளை சாப்பாடு இல்லாமல் சாகும். எத்தனை பேர் சாகிறாங்க தெரியுமா? பசியுற்றோர்க்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக உதவி செய்வோம். உசித நன்மைகள் நிறைந்து தமை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அடுத்த சொன்ன பாருங்க. நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை, நீசரை நாம் உயர்த்திடுவோம். இந்த நாட்டிலே ஒரு சில சாதிக்காரர்களை நீசர்கள் என்று சொன்ன காலம் அது. அந்த காலத்துல எழுதப்பட்ட பாடல். அவங்க இருக்கான் நீச சாதி பையன். அவளெல்லாம் என்ன ஜாதி? அவள் என்ன ஜாதி? உயர்ந்த ஜாதி. நம்மள என்ன சாதி? நீச சாதி. தமிழை நீச பாஷை என்று சொன்னது யாரு? அவள் சொன்னா தமிழை நீச பாஷை என்று சொன்னா.
சமஸ்கிருதம் உயர்ந்த பாஷையா. என்ன விளையாடுறியா? யாரா நீசர்கள்? எது நீச பாஷை? விளையாடுறியா? அதனாலே நீசரை நாம் உயர்த்திடுவோம். படமா நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நீ செய்தே தீரும். அதுக்காக உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஏதோ வந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ செத்து போறோம் அப்படின்றதுக்காக இல்லை. என்னமாச்சு இந்த சமுதாயத்துல செய்தே சொல்லுமானே தீர வேண்டும். அதற்காகவே கடவுள் என்னை படைத்திருக்கிறார் என்று ஒரு ஒப்படைப்போடு நீங்கள் எல்லாரும் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் நீங்கள் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகள் எதன் அடையாளம்? சமூக நீதியின் அடையாளம். சமூக நீதி, பொருளாதார நீதி, அரசியல் நீதி, சமூக நீதி, கலாச்சார நீதி, இவைகளின் அடையாளமாக இங்கே வருகிற இந்த காணிக்கைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று உங்களை எந்தாக வேண்டிக் கொண்டு, நண்பர்களே, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆகா சந்தோஷமா இருப்பீங்களே, சந்தோஷமா இருப்பீங்களே. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அளந்து குவித்து உங்கள் பணியிலே கடவுள் போடுகிற அளவுக்கு காணிக்கைகளை ஆண்டவருக்கு என்று படையல்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நான் முடிக்கிறேன். முடிச்சிடலாமா? சொல்லுங்க. ஆமா, முடிச்சிடலாமா முடிக்க வேண்டாமான்னு தெரியல. எனக்கு ஒரு சீட்டு வந்திருக்கு. இப்படிதான் ஒரு ஊர்ல இந்த சீட்டு வந்தோன்னு உன்னோட கதை ஞாபகத்துல இருந்துச்சு. இப்படிதான் ஒரு பாட்டுக்காரர் ஒரு ஊர்ல மேடையில பாடிக்கிட்டு இருந்தாரா. 3 சீட்டு வந்துச்சான். 3 சீட்டு கொண்டாந்து கொடுத்தாங்களாம். இப்படி மடிச்சு கொடுத்தாங்க. இப்படி மடிச்சு இவரு மடிக்காம கொடுத்திருக்கிறாரு. அவரு இந்த பாட்டுக்காரருக்கு ஒரே சந்தோஷம். அப்போ சீட்டு வந்தா என்ன அர்த்தம்? சிறப்பு பாடல், எங்களுக்கு பிடித்தமான இந்த பாடலை பாருங்கள் என்று சீட்டு வந்துச்சான். வந்தோடனே இவருக்கு ஒரே சந்தோஷம். நம்மகிட்டையும் சீட்டு அனுப்புறாங்க அப்படின்னு முதல் சீட்டை இப்படி பிரிச்சு பார்த்தாரு. பக்குனுச்சு. எப்படி இருந்துச்சு? பக்குனுச்சு. மூடி வச்சுட்டு அந்த பக்கமா வச்சுட்டு 2வது சீட்டை எடுத்தாரு. 2வது சீட்டை பிரிச்சு பாக்குறாரு. அதுலயும் அதே தான் எழுதியிருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. 3வது சீட்டையாச்சும் பிரிச்சு பார்ப்போம்னு பார்த்தா அதுலயும் அதே தான் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு தெரியுமா? சீக்கிரம் பாடி மங்களம் பாடி முடிங்க. சீக்கிரம் மங்களம் பாடி. ஐயா வீரமணி ஐயா ஒரு சீட்டு கொடுத்திருக்காங்க. அவங்க அப்படி எழுதல. அவர் எழுதினாரா மற்றவங்க எழுதினாங்களான்னு தெரியல. கீர்த்தனை 347 பாடுபடி கேட்டுக்கொள்கிறார்கள். அவர் கேட்கலையா, யாரோ கேட்கிறாங்களா? நான் கேட்டேன். யாரோ கேட்கிறாங்களா? அவர் தான் கேட்கிறாரு. 347 கீர்த்தனையை பாடுபடி மக்கள் கேட்கிறார்கள். படிக்கணுமா? எடுத்து பார்க்கலாம். பாச்சனையிலே அந்த பாட்டு எனக்கு நல்லா தெரியும். அந்த பாட்டு எனக்கு நல்லா தெரியும். 347 எடுங்க பாடிடுவோம். இந்த கீர்த்தனையில் இருக்கிற 400 பாட்டுல 380 பாடல்களை நான் முறையாக பாடுவேன். ஒரு நாளைக்கு கூப்பிடுங்க என்னைய. கீர்த்தனை பாட்டு சொல்லி கொடுக்கறதுலே கூப்பிடுங்க. ஆமா, ஒரு சனிக்கிழமை கீர்த்தனை பாட்டு படிக்க வருவீங்களா? பாருங்க, நிறைய பேர் கை வைக்கிறாங்க. அழகு, நிறைய கதைகள், நிறைய ஜோக்குகள் எல்லாம் படிச்சு கீர்த்தனை பாட்டு படிப்போம். ஒரு சனிக்கிழமை என்னை கூப்பிடுங்க. காலையில 9 மணிக்கு வந்துட்டு மத்தியானம் 1 மணி வரை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம். ஐயா கொடுக்கலாமா? ஐயா கொடுத்துடலாம். ஆமா, நாங்க கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயா. சாப்பாடு கொடுக்கறதுக்கு பொட்டல் போட்டு கொடுத்துருவோம். வாங்க. 347 எடுங்க. இந்த பாடலாசிரியர் எங்களுக்கு அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய CRW டேவிட் என்ற என்னுடைய பேராசிரியர், என்னுடைய உடனாசிரியர், ஐயாவுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். ஆமா, அவருடைய பாடல். நம்ம ஐயா சுரேஷ்குமார் ஐயா இருக்காங்கல்ல, நம்ம டயசிஸ் இப்போ கமிஷனரி, அவங்களுடைய உறவுக்காரர் ஐயாவுடைய சுரேஷ்குமார் ஐயாவும் CRW டேவிட் ஐயாவும் உறவுக்காரர்கள். அந்த ஐயா எழுதின ஒரு அருமையான பாடல். ஐயா ஒரு கல்யாணி ராகம். என்ன ராகம்? நேரத்தையே சொன்னேன், கல்யாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு.
பாடலாமா? கல்யாணி ராகம். இந்த புவி நீக்க வந்த பரமனுக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. இந்த புவி நீக்க வந்த பரமனுக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. ஆமா, பசியுற்ற கூட்டம் புசித்திட இந்த ருசி மிக்க மீனப்பம் இரவல்லா. பசியுற்ற கூட்டம் புசித்திட இந்த ருசி மிக்க மீனப்பம் இரவல். பெருகிய கூட்டம் நெருங்கிய போது, பெருகிய கூட்டம் நெருங்கிய போது அவனிட்ட படகுமே இரவல். அவனிட்ட படகுமே இரவல். வந்த பரமனுக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. மறை நிறைவேற எருசலேம் பவனி புறப்பட்ட கழுதையும் இரவல். விருந்தினை கூடி அருந்திய போது, விருந்தினை கூடி அருந்திய போது இருந்த மேலறையுமே இரவல். இருந்த மேலறையுமே இரவல். புவி நீக்க வந்த பரமனுக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. அறையுண்ட சிலுவை அணிந்த முள்முடியும் அரசளித்த பரிசும் இரவல். திருவுடலினையே சுருட்டின துணியும், திருவுடலினையே சுருட்டின துணியும் இடுகுழி கல்லறையும் இரவல். இடுகுழி கல்லறையும் இரவல். இந்த புவி நீக்க வந்த பரமனுக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. எல்லாமே ஆண்டவருக்கு இரவல். அவர் பிறந்த இடம் இரவல். அவர் ஊழியம் செய்ததிலே பெற்றுக்கொண்டவைகள் எல்லாம் இரவல். எல்லாமே இரவல். இரவல்னா என்ன அர்த்தம்? ஓசி. ஆண்டவருக்கு எல்லாமே ஓசி, நமக்கு எல்லாமே ஏசி. ஈஸியா? ஈஸி. ஏசி இல்லையோ? ஈஸி தான். ஆண்டவருக்கு எல்லாமே ஓசி, நமக்கு எல்லாமே ஈஸி. கொஞ்சம் எளிமையாக வாழ பார்ப்போம். கொஞ்சம் எளிமையாக வாழ பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி நன்றி. ஜெபம் செய்து முடிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த தியான வேலைக்காக தோத்திரம். நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக தோத்திரம். காணிக்கை விடுதலையின் அடையாளம், காணிக்கை சமத்துவத்தின் அடையாளம், காணிக்கை சகோதரத்துவத்தின் அடையாளம், காணிக்கை ஆண்டவரே சமூக நீதியின் அடையாளம் என்று நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்க நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.